அனைவருக்கும் வணக்கம். கவிஞர் வாணிதாசனாரின் ஆத்திச்சூடி. கீரை மிகவும். கீரையில் பொதுவாகவே மருத்துவ குணம் அதிகமாக இருக்குது. கீரைகளில் ஊட்டச்சத்துக்களும் இரும்பு சத்தும் நிறைந்து காணப்படுது. அதனால தான் மருத்துவர்களும் கீரைகளை உணவில் அதிகமாக சேர்த்து கொள்ள வேண்டும் என்கிறாங்க. இந்த கீரைகளை அதிகமாக உணவில் சேர்த்து கொள்வது மூலமாக நம்மளோட உடல் நலம் பேணப்படுது இல்லையா? ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த நவீன காலகட்டத்தில் நம்ம எல்லாருமே துரித உணவை நோக்கி தான் பயணிச்சுட்டு இருக்கோம். துரித உணவை தான் விரும்பி உட்கொள்ளவும் செய்கிறோம். இந்த உணவு முறையிலிருந்து சற்றே நம்ம விலக வேண்டும். விலகி நல்ல உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய உடலுக்கு வலு. அனைவருக்கும் வணக்கம். கவிஞர் வாணிதாசனாரின் ஆத்திச்சூடி. குளிர்மையாய் நோக்கு. இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்ம எல்லாருமே எதையோ தேடி ரொம்ப வேகமாக ஓடிக்கிட்டே இருக்கோம். இந்த பயணத்தில் ஒருவரோடு ஒருவர், உறவுகளோடு, மற்ற நண்பர்களோடு கூட பார்த்து பேசி பழக நேரம் இல்லாத மாதிரியே நம்மளை காமிச்சிக்கிறோம். இது எல்லாத்துக்கும் நேரமின்மை தான் காரணம் அப்படின்னு நம்மளுடைய கருத்தை முன்வைக்கிறோம். இது எல்லாத்தையும் தவிர்த்துட்டு ஒருவரோட பேசும்போதும் பழகும்போதும் முகத்தை கடுக்கடுப்பாக வச்சுக்காம, சோர்வாக இல்லாமல், உள்ளம் மகிழ்வோட மலர்ந்த முகத்தோட நம்ம மற்றவங்க கூட பழகும்போது ஏற்படக்கூடிய இன்பமே தனி இன்பம்தான். இந்த இன்பத்தை நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றது தான் நம்ம கவிஞரோட கருத்து. அதனால தான் கவிஞர் வாணிதாசனார் குளிர்மையாய் நோக்கு என்கிறார். அனைவருக்கும் வணக்கம். கவிஞர் வாணிதாசனாரின் ஆத்திச்சூடி. உன் நண்பனை கூறு, நீ யார் என்று கூறுகிறேன் என்று கூறுவார்கள் இல்லையா? நம்மளுடைய நட்பு வட்டம் என்பது நம்மளுடைய வாழ்க்கையோட மிக முக்கிய பங்கு வகிக்குது. நம்மளோட முன்னேற்றத்திற்கும், நம்மளுடைய வாழ்க்கை பயணத்திற்கும், நம்மளுடைய மகிழ்ச்சிக்கும், நம்மளுடைய துன்பத்திற்கும் எல்லாத்துக்குமே இந்த நட்பு அப்படின்ற ஒரு பிணைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுது. அதனால தான் பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் நட்பை சிறந்த முறையில் தேர்வு செய்யணும், தீய நட்பை தவிர்க்கணும். இன்னும் கேட்டிங்கன்னா தீயவர்களுடைய நட்பு தீய வழிக்கு தான் நம்மளை இட்டு செல்லும் அப்படின்றத நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் நம்ம கவிஞர் வாணிதாசனார் அவர்களும் கூடா நட்பொழி அப்படின்னு நமக்கு அறிவுறுத்தியிருக்காங்க. கவிஞர் வாணிதாசனாரின் ஆத்திச்சூடி. மனிதனுடைய வாழ்க்கை எப்பவுமே இயல்பாக இருக்கணும் இல்லையா? அப்படி இயல்பாக இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை தான் ரொம்ப சிறந்த வாழ்க்கையாக இருக்கும். நம்ம வாழ்க்கை எப்போ சிறப்படையும்? நம்ம எப்போ தன்மானத்தோட மிகச்சிறந்த வகையில் நம்முடைய வாழ்க்கையை எடுத்து செல்கிறோமோ அப்போ தான் நம்முடைய வாழ்க்கை மிகச்சிறந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அதனால தான் கெஞ்சி வாழ்தல் நஞ்சினும் கொடிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலையும், எந்த ஒரு நிலையிலையும் நம்ம எப்பொழுதுமே யாரையும் கெஞ்சி வாழக்கூடாது. அது மிக ஒரு தேவையில்லாத ஒரு பண்பும் கூட. அதனால தான் நம்முடைய கவிஞர் வாணிதாசனார் மனிதனாகிய நாம் தன்மானத்தோட வாழ வேண்டும், பிறரை கெஞ்சி வாழக்கூடாது என்பதை எவ்வளவு அழகா கெஞ்சி வாழேல் ஆத்திச்சூடி. எப்பொழுதுமே பிறர் சொல்லக்கூடிய கருத்தை அப்படியே ஏற்றுக்கிறது நல்லதில்லை. அந்த கருத்தில் இருக்கக்கூடிய நன்மைகளையும் தீமைகளையும் ஆராய்ந்து பார்த்து பிறகுதான் நம்ம அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளணும் இல்லையா? அதனால தான் நம் ஐயன் வள்ளுவனும் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு நமக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க. இதே கருத்தை தான் நம்முடைய கவிஞர் வாணிதாசனாரும்
கேட்டதை ஆய்ந்து கொள். யார் எப்பொழுது எந்த விஷயங்களையும் கருத்துக்களையும் நம்மோடு பகிர்ந்து கொண்டாலும் அந்த கருத்துக்களை கேட்டு அதை ஆராய்ந்து பிறகு அதை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் என்பதை தான் கவிஞரேறு வாணிதாசனார் கேட்டதை ஆய்ந்து கொள் என்கிறார். இச்சுடி கைத்தொழில் பயிலு. ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கைக்கு உதவக்கூடிய, பொருள் ஈட்டி தரக்கூடிய சின்ன சின்ன கைத்தொழில்களை கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த கைத்தொழில் பொருளாதார ரீதியாகவும் மனிதனுக்கு பெரும் உதவி செய்யும் இல்லையா? அதனால தான் நம் கவிஞரேறு வாணிதாசனார் கைத்தொழில் பயிலு அப்படின்னு நமக்கு அறிவுறுத்தியிருக்காங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கைத்தொழில் ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. இன்னைக்கு மட்டும் இல்லை, எந்த காலத்துலேயுமே கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒற்றுக்கொள் அப்படின்ற வாசகம் நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? அதே போல் கைத்தொழிலை நம்ம கற்று தேர வேண்டும். இப்போ புதிய கல்விக் கொள்கை 2020 கைத்தொழிலுக்கு அத்தனை முக்கியத்துவம் கொடுத்து மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கவும் செஞ்சிட்ருக்காங்க. கவிஞரேறு வாணிதாசனார் நமக்கெல்லாம் எடுத்து சொன்னது போல கைத்தொழில் கண்டிப்பாக நம்ம கற்றுக்கொள்வோம். கோதிலா பொருள் சேர். கோதிலா அப்படின்ற சொல்லுக்கு குற்றமில்லாத அப்படின்னு நம்ம பொருள் கொள்ளலாம். குற்றமில்லாத வழியில் பொருள்களை ஈட்ட வேண்டியது ஒவ்வொரு மனிதனுடைய கடமை. அந்த மாதிரி ஈட்டக்கூடிய பொருள்கள் மட்டும்தான் நமக்கு நன்மையை தரும். அதனால் நல்ல வழியில் பொருள்களை சேர்க்க வேண்டியது நம்முடைய கடமையும் உரிமையும். அதனால தான் கவிஞரேறு வாணிதாசனார் கோதிலா பொருள் சேர் அப்படின்னு நமக்கெல்லாம் அழகாக எடுத்து சொல்லியிருக்காங்க. குற்றமில்லாத வழியில் பொருள்களை சேர்ப்போம். ஆத்திச்சூடி. கவ்வை கஞ்சு. கவ்வை என்ற சொல்லுக்கு பழி சொல் என்றொரு பொருளுண்டு. நாம் செய்யக்கூடிய எந்த செயலாக இருந்தாலும் அதில் உள்ள நன்மைகளை நம்ம பாராட்ட வேண்டும் என்பது நம்முடைய மரபு. நன்மை விளையக்கூடிய செயல்களை மட்டுமே நாம் அனைவருக்கும் செய்ய வேண்டும் இல்லையா? அந்த வகையில் நன்மை இல்லாத செயல்களை நாம் செய்வோமானால் நமக்கு என்ன வரும்? பழி வந்து சேரும். அதனால் பழி வரக்கூடிய செயல்களை தவிர்க்கிறதும் பழி சொல்லுக்கு பயப்படுறதும் மனித பண்பு, மனிதனுடைய அறம். அந்த வகையில் பழிச்சொல்லுக்கு பயப்பட வேண்டும் என்கிறார் நம்முடைய கவிஞரேறு வாணிதாசனார். கவ்வை கஞ்சு. அனைவருக்கும் வணக்கம். கவிஞரேறு வாணிதாசனாரின் ஆத்திச்சூடி. சல்லை செய்யேல். சல்லை என்ற சொல்லுக்கு தொந்தரவு, தொல்லை என்பது பொருள். நம்மால இயன்ற வரைக்கும் மற்றவங்களுக்கு உதவி செய்யலாமே தவிர்த்து மற்றவங்களை தொந்தரவு செய்யும் எந்த செயல்களையும் நாம் செய்யக்கூடாது. அதுதான் நம்முடைய வாழ்வியல் முறையாகவும் இருக்கணும். பிறருக்கு உதவலாம், பிறரை தொந்தரவு பண்ணக்கூடாது என்பது தான் இல்லையா? அந்த வகையில் கவிஞரேறு வாணிதாசனார் நம்ம எல்லாருக்கும் அறிவுறுத்துறது சல்லை செய்யேல். கடைபிடிப்போமா? அனைவருக்கும் வணக்கம். கவிஞரேறு வாணிதாசனாரின் ஆத்திச்சூடி. சுடுமுகம் காட்டில். நம்ம இப்போ இருக்கக்கூடிய இந்த பரபரப்பான காலகட்டத்தில் ஒருவருடன் ஒருவர் பழகிறதுக்கும் அன்பு செலுத்துறதுக்கும் அன்பு பரிமாற்றங்கள் நிகழ்த்திக்கிறதுக்கும் நேரம் இல்லாத மாதிரியே நம்மளை வகுத்துக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அன்பு பரிமாற்றங்களை நிகழ்த்த பெரும்பாலான சமயங்களில் நம்ம விரும்புகிறதும் இல்லை. நம்முடைய அலுவல் காரணமாகவோ இல்லை நமக்கு இருக்கக்கூடிய வேலை பளு காரணமாகவோ நம்முடைய முகத்தை எப்பவுமே இறுக்கமாகவும் கோபமாகவும் வச்சுக்கிறத ஒரு வழக்கமாகவே வைத்திருக்கிறோம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம்.
கடவுள் நமக்கு இந்த மனித பிறவியை கொடுத்ததுக்கான மிகப்பெரிய ஒரு பயனே என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம மற்றவங்க பார்க்கும்போதும் நம்ம மற்றவங்கள பார்க்கும்போதும் அந்த மலர்ந்த முகத்தோட ஒரு புன்முறுவல் பூக்கும்போது 2 நபர்களுக்கு இடையிலையுமே ஒரு பரஸ்பரமான ஒரு அன்பு பரிமாற்றம் ஏற்படும் இல்லையா? இதுதானே நமக்கு உதவி செய்கிறவங்க, நம்மக்கிட்ட பழகிறவங்க, நமக்காக அன்பு செலுத்துகிறவங்க, இவங்களுக்கெல்லாம் அந்த புன்முறுவலும் அந்த முக மலர்ச்சியும் தானே நம்ம அவங்கள அங்கீகரிக்கிறோம் அப்படின்றதுக்கான ஒரு வெளிப்பாடு. இதை ஏன் நம்ம செய்ய மாட்டோம்? கவிஞரேறு வாணிதாசனார் நமக்கு அழகா சொன்ன மாதிரி இனி நம்ம முக மலர்ச்சியோட எல்லாரையும் பார்க்கணும். வாணிதாசனாரின் ஆத்திச்சூடி. செய்வன ஆழ்ந்து செய். நாம் செய்யக்கூடிய எந்த செயலாக இருந்தாலும் சரி, ஒரு ஊக்கத்தோடையும் ஒரு உத்வேகத்தோடையும் ஆக்கத்தோடையும் நம்ம அந்த செயலை செய்து முடித்தோமானால் நமக்கு அந்த செயல் பரிசா கொடுப்பது என்ன தெரியுமா? வெற்றியை மட்டும்தான். எந்த செயலையும் ஒரு அர்ப்பணிப்போடையும் ஊக்கத்தோடையும் செய்யும்போது அந்த செயல் கூடுதல் சிறப்பாக மிளர்வதை நம்மளால பார்க்க முடியும். அதனால தான் செய்வன ஆழ்ந்து செய் என்கிறார் நம்முடைய கவிஞரேறு வாணிதாசனார். இனி நாம் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் ஆழ்ந்து செய்து வெற்றி காண்போம். செய்வன ஆழ்ந்து செய்வோம். செய்வோமா? அனைவருக்கும் வணக்கம். கவிஞரேறு வாணிதாசனாரின் ஆத்திச்சூடி. சையம் வழங்கு. சையம் என்பதற்கு செல்வம் என்றொரு பொருளுண்டு. நம்மிடம் இருக்கக்கூடிய செல்வத்தை வேண்டுவோருக்கு வழங்க வேண்டும் என்பது கவிஞருடைய கருத்து. வள்ளல் தன்மை மிகுந்த செழுமை மிகுந்த தமிழர் பண்பாடு நிறைந்த தமிழர்கள் பாரம்பரியத்தில் வந்தவர்கள் நம்ம எல்லாருமே. முல்லைக்கு தேர் கொடுத்தான் வேல்பாரி. முல்லை கொடிக்கே தேர் கொடுத்த அந்த வள்ளல் தன்மையை நம்மளும் வளர்த்துக்கணும் இல்லையா? நம்ம வள்ளலா இருந்தாலும் சரி, நம்மிடம் அதிகபட்சமாகவோ அல்லது குறைந்தபட்சமாகவோ செல்வம் இருந்தாலும் சரி, பிறருக்கு முக்கியமா வேண்டுவோருக்கு கொடுத்து பழக வேண்டும் என்றதுதான் நம்ம கவிஞருடைய கருத்து. அனைவருக்கும் வணக்கம். கவிஞரேறு வாணிதாசனாரின் ஆத்திச்சூடி. ஞாட்பு விரைந்தெழு. ஞாட்பு என்னும் சொல்லுக்கு போர் என்பது பொருள். போருக்கு துணிவாகவும் ஆற்றலோடும் விரைந்து செயல்படக்கூடிய செயல்பாட்டு திறனோடும் தயாராக இருப்பது தான் ஒரு போர் வீரனுடைய மிகப்பெரிய ஒரு பண்பும் மாண்பும். அந்த வகையில் போருக்கு எப்பொழுதுமே எழுச்சியோடும் ஒரு விழிப்பு நிலையிலும் தான் போர் வீரர்கள் இருக்கணும் என்பது நம்ம கவிஞரோட கருத்து. ஞாட்பு விரைந்தெழு. ஆத்திச்சூடி. நெலுவனுக்கு உயிர்விடு. நெலுவன் என்ற சொல்லுக்கு நண்பன், தோழன் என்பது பொருள். நண்பனுக்காக உயிரையும் கொடு என்கிறார் நம்முடைய கவிஞரேறு வாணிதாசனார். இரத்த பந்தமே இல்லாத அந்த உறவு நட்பு பொருட்டு நமக்காக எத்தனை பெரிய தியாகங்களையும் செய்ய தயார் நிலையில இருக்கும் இல்லையா? இந்த நட்பு எத்தனை பெரிய ஒரு உயரிய ஒரு உறவா நமக்கு காட்சியளிக்குது. நட்பு தான் நம்முடைய பலம். நண்பன் தான் நம்முடைய பலம். நண்பன் தான் நமக்கு இருக்கக்கூடிய நன்மைகளை பன்மடங்கா பெருக்கக்கூடியவன். நண்பன் தான் நமக்கு வரக்கூடிய துன்பங்கள்ல இருந்து நம்மளை காக்கக்கூடியவன். அந்த நட்பு தான் நம்மளை பகுத்தறிவோடு செயல்பட வைக்கும். யாருக்கு சிறந்த நண்பன் அமையறாங்களோ அந்த உறவு ரொம்ப மிகப்பெரிய உயரத்தை தொடும் என்பது தான் நம்மளுடைய மரபும் கூட. அதனால் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுப்போம். நண்பர்களுக்கு தம் உயிரையும் கொடுப்போம்.
நெலுவனுக்கு. அனைவருக்கும் வணக்கம். கவிஞரேறு வாணிதாசனாரின் ஆத்திச்சூடி. தன்மதிப்போடு வாழ். தன்னை பிறர் மதிக்கும் அளவிற்கு பெயர் பெற்று சிறந்த செயல்களை செய்து வாழ வேண்டும் என்பது கவிஞரேறு வாணிதாசனாருடைய கருத்து. ஒவ்வொரு மனிதனும் தன்னை பிறர் மதிக்கும் அளவிற்கு செயல்களால் மேம்படுத்திக்க வேண்டும். இந்த சமூகத்தில் தன்னை பிறர் மதிக்கும் அளவிலான சிறப்பான ஒரு வாழ்வைத்தான் வாழ வேண்டும். அதுதான் ஒவ்வொரு மனிதனுடைய உரிமையும் கடமையும். அந்த வகையில் மனிதனாகிய எல்லாருமே தன்னை பிறர் மதிக்கும் அந்த பண்பை வரவழைக்கணும்னா தனக்கான சிறப்பு தன்மையோடையும் எளிமையோடையும் எல்லா உயிர்களிடத்துலேயும் அன்போடையும் மதிப்போடையும் வாழ கற்றுக்கணும். இது நமக்கான மதிப்பை பிறர்கிட்ட பெற்றுத்தரும். பிறருக்கு உதவக்கூடிய பண்பையும் நம்ம பெற்றிருக்கணும். மொத்தத்தில் மனிதன் அறத்தின் மறு உருவமாக இருக்கணும். இந்த அறப்பண்பு தான் நமக்கு மதிப்பை பெற்றுத்தரும் இல்லையா? இனி எல்லோரும் கவிஞரேறு வாணிதாசனாரின் கூற்றுக்கிணங்க தன்மதிப்போடு வாழுவோமா? அனைவருக்கும் வணக்கம். கவிஞரேறு வாணிதாசனாரின் ஆத்திச்சூடி. தாய்மொழி வளர்த்திடு. நம்முடைய தாய்மொழிக்கான அந்த மதிப்பும் மரியாதையும் தன்னுடைய தாய்க்கு நிகராக இருக்க வேண்டும். நம்முடைய தாய்மொழி தான் நம்முடைய அடிப்படை அறிவு. நம்முடைய அறிவின் வளர்ச்சியின் உச்சம் நம் தாய்மொழியை பொறுத்து தான் அமையும். எத்தனை மொழிகளை நம்ம கற்று தேர்ந்தவர்களாக இருந்தாலும் தாய்மொழியில் எந்த அளவிற்கு நாம் புலமை பெற்று இருக்கிறோமோ அந்த அளவுக்கு பிற மொழிகளிலும் நம்மால் புலமை பெற முடியும் அப்படின்னு ஆய்வுகள் நமக்கு சொல்லுது. இதற்காக மட்டும் நம் தாய்மொழியை வளர்க்கணும் அப்படின்றதில்லை. தாய்மொழி நம்முடைய மொழி. தாய்மொழி நம்மை வளர்த்தெடுக்கும் மொழி. தாய்மொழி தாயை போன்று நம்மை பாதுகாக்கும் மொழி. தாய்மொழி நம் பண்பாடு. தாய்மொழி தான் நம்முடைய மரபு. தாயை மதிக்கும் அளவிற்கு அவரவர் தாய்மொழியை வளர்க்க வேண்டியதும் நம்ம ஒவ்வொருவருடைய கடமை. தாய்மொழியை அனைவரும் போற்ற வேண்டும், மதிக்க வேண்டும், வளர்க்க வேண்டும் என்பதுதான் கவிஞரேறு வாணிதாசனாருடைய கருத்து. தாய்மொழி வளர்த்திடுவோம்.